வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போறோம். கைகால் விழுந்துடுச்சு, நடக்க முடியல, இந்த வெங்கல் ராவுக்கு உதவி செய்யுங்க. கலங்க வைக்கும் காமெடி நடிகரின் வீடியோ இப்போது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. வாங்க, என்ன செய்தி, என்ன தகவல், அவர் உடல்நிலைக்கு என்ன ஆச்சுன்னு இந்த வீடியோல முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பளமைக்கு நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவா. வடிவேலுடன் பல்வேறு படங்களில் நடித்த காமெடி நடிகர் வெங்கல் ராவ் உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பணம் இல்லாமல் தவித்து வருவதாக வீடியோவை வெளியிட்டிருந்தாரு. தமிழ் சினிமா உலகில் காமெடியில் கிங்காக தனக்கென ஒரு இடத்தை பிடித்தவர் தான் வடிவேலு. சினிமா உலகில் பல ஆண்டுகளாக காமெடி நடிகராக வந்து வடிவேலு 23ஆம் புலிகேசி படத்தின் மூலம் ஹீரோவாக களம் இறங்கினார். அந்த படம் ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பு பெற்று வந்தது. அதைத் தொடர்ந்து பல்வேறு படங்கள்ல ஹீரோவாக நடித்து வந்தார். பின்பு இடையில சில பிரச்சனைகள், சில ஆண்டுகள் காலமாக இவர் படங்கள்ல நடிப்பதை நிறுத்திட்டாரு. வடிவேலு படங்கள்ல நடிக்காம போனதுல இருந்து அவருடன் நடித்த பல நடிகர்களும் வாய்ப்பு இல்லாமல் தவித்து வந்தாங்க. அந்த வகையில பட வாய்ப்பு இல்லாமல் தவித்து வந்த நடிகர் வெங்கல் ராவ் ஆந்திராவை சேர்ந்தவங்க. தமிழ் சினிமா வாழ்க்கையில் 25 வருடமாக ஃபைட் மாஸ்டராக இருந்து வந்துள்ளார். இவர் உடல்நலம் ஒத்துழைக்காமல் நடிப்பு பக்கம் வந்துட்டார். நீ மட்டும் படம் பார்க்க மூலம் இம்முதல் நகைச்சுவை நடிகராக அறிமுகமானார். வடிவேலுடன் பல படங்கள்ல நடித்திருக்கிறார். பல இவங்க படங்கள்ல காணாலும் இப்படி நிலையில கடந்த 2002ஆம் ஆண்டு வெங்கல் ராவ் சிறுநீரகத்திற்கு கோளாறு காரணமாக விஜயவாடியில் உள்ள அரசு மருத்துவமனையில தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு வந்தாரு. சிகிச்சை பின்பு இவர் பேட்டி ஒன்றை அளித்திருந்தாரு. அதில் அவர், நான் சினிமாவில் ஃபைட் மாஸ்டராக நுழைந்தேன். அதற்கு பின்பு என்னால் சண்டை காட்சியில் நடிக்க முடியாமல் போனது. அதற்கு பிறகுதான் வடிவேல் சாரை சந்தித்து எனக்கு வாய்ப்பு கேட்டேன். உடனே அவரும் என்னை பார்த்துட்டு வாய்ப்பு தந்தார். வடிவேல் அண்ணா இல்லை என்றால் நான் இங்கு இப்போ இந்த நிமிடத்துல உட்கார்ந்திருக்க முடியாது. என் வாழ்க்கையில் பெரும் உதவி செய்தவர் வடிவேல் அண்ணா தான். அவருடன் பல படங்கள்ல நடித்திருக்கிறேன். அவர் என்னை மட்டுமில்லாமல் என்னை போல பல பேரையும் வாழ வைத்திருக்கிறாரு. சினிமாவில் இல்லாத ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் நான் அவரிடம் போய் வாய்ப்பெல்லாம் கேட்கல. ஆனால் என் சிங்கம் எப்போது வந்து இனிமே எனக்கு கவலை இல்லை என்று கூறியிருந்தார். அதோடு பல வருடங்களுக்கு பிறகு சுராஜ் இயக்கத்தில் நாய்சகர் ரிட்டர்ன்ஸ் என்ற படத்தில் வடிவேலுடன் வெங்கல் ராவ் அவர்கள் நடித்திருந்தார். அதற்கு பின்பு பெரிய இவரை படங்கள்ல பார்க்கவே முடியல. இந்த நிலையில நடிகர் வெங்கல் ராவ் வீடியோ ஒன்றை வெளியிட்டு இருக்கிறாரு. அதுல அவர், வணக்கம், எனக்கு கைகால் விழுந்துருச்சு, நடக்க முடியல, பேச முடியல, சிகிச்சை எடுக்க ஹாஸ்பிட்டல் காசு இல்லை, மருந்து கூட வாங்க முடியல, சினிமா நடிகர் சங்கங்கள் உதவி செய்யுங்க, உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்க என இதுக்கு மேல என்னால பேச முடியல என்று வெங்கல் ராவ் அவர் கூறிய வீடியோ சோசியல் மீடியாவில் வெளியாகி பல்வேறு நடிகர் வெங்கல் ராவ் அவருக்கு உதவி செஞ்சுட்டு வராங்க. இதை பத்தி நீங்க என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.